ஹாய், நீங்கள் பார்க்குறது வந்து திருமங்கலத்துலேருந்து கோயில்பட்டி போகிறதுக்காக கிளம்புனோமா, பசிக்குதுன்னு ஹோட்டல் போனோமா. அந்த ஹோட்டலில் வந்து நான் ஒரு பூரி செட்டும் ஒரு ரவா தோசையும் ஆர்டர் பண்ணேன். பூரி செட்டை பாருங்கள், நல்லா உப்பெல்லாம் புஷ்ஷுன்னு வந்திருக்கு. ரவா தோசை நல்லா மொறு மொறுன்னு நெய் ஊற்றி நல்லா முருகலாக கொண்டு வந்தாங்க. எனக்கு ரவா தோசைன்னா ரொம்ப பிடிக்குமா. பாருங்கள், சாப்பிட்டா எத்தனை தோசைனாலும் சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதை எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டீ ஆர்டர் பண்ணோம். 6 ஆளுக்கு ஒரு டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு அங்கே உள்ள மீன் தொட்டியில் மீன்லாம் நிறையா இருந்துச்சு. சரின்னு சொல்லி அந்த மீனையும் பார்த்துட்டே இருந்தேன்னா என் வீட்டுக்காரவங்க சொல்லிட்டாங்க, மீனையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ரொம்ப நேரம் ஆயிரும், வா நம்ம கிளம்புவோம், வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சரின்னு சொல்லி அந்த மீனுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த மீனும் சரி சரி சரின்னு சொல்லியிருக்கும் போல், நீ சீக்கிரம் இடத்த காலி பண்ணணும்னு சொல்லியிருக்கும் போல். சரின்னு சொல்லிவிட்டு மீனையும் பார்த்துட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே ரோடு அங்கிட்டு க்ராஸ் பண்ணி நாங்களும் அப்படியே நேருக்கு திருமங்கலத்தில் இருந்து கோயில்பட்டிக்கு வண்டியை விட்டாச்சு. நேராக வருது. அந்த சாப்பாடு முடித்ததுக்கப்புறம் யாருக்கெல்லாம் இந்த காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குங்கிறத சொல்லுங்கள். டிஃபன் முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் அந்த டிஃபன் முடித்ததுக்கப்புறம் இந்த காஃபி குடித்தாதான் அன்றைக்கி டேயே கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி இருக்கும், சாப்பாடும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கெலாம் தோணும். இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு அப்படி தான். உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.